எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அந்த ரீல்ஸ்ல வந்துட்டு ஒரு யோகியின் சுயசரிதம் அந்த புத்தகத்த வாசிக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். அத பத்தின ஒரு முதல் அத்தியாய வீடியோ தான் இது. இதுவரைக்கும் நம்ம சேனல பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, பரமஹம்ச யோகானந்தருடைய புத்தகம். இது எத்தனையோ லட்சம் காப்பீஸ் சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் உள்ள உட்கருத்துக்கள், இந்த கதை என்ன சொல்லுது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதையோட முதல் அத்தியாயம், என் பெற்றோரும் பிள்ளை பருவமும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பண்ணுறேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த புக்கு உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகும். இது நான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த புக்கை படிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் நான் படித்து காட்ட போகிறேன். ஸோ முதல் அத்தியாயம், என் பெற்றோரும் பிள்ளை பருவமும். அனாதியான மெய்ப்பொருளை தேடுவது, அதனுடைய இணைந்து குரு சீடன் நல்லுறவும் தொன்று தொட்டே வாராத பண்பாட்டின் சிறப்பியல்புகளாக இருந்து வந்துள்ளன. என் வழியும் தெய்வத்தன்மை உள்ளதொரு தவமுனிவரிடம் என்னை கொண்டு சென்றது. அழகு மிளிர்ந்த அவரது வாழ்க்கை கால ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ள ஒன்று. பாரதத்தின் உண்மையான செல்வங்களாக கருதப்படுகின்ற ஞானிகளில் அவரும் ஒருவராவர். புராதன எகிப்து, பாபிலோனியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்பட்ட விதி தங்கள் நாட்டிற்கு ஏற்பட்டு விடாமல் ஒவ்வொரு தலைமுறையிலும் இத்தகைய ஞானிகள் தோன்றி பாதுகாத்து வந்துள்ளனர். அதாவது மற்ற நாடுகளை போல கிடையாது இந்த இந்தியா அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. என் குழந்தை பருவத்தின் நினைவுகள் கால வரிசைக்கு அப்பாற்பட்ட முற்பிறப்பின் இயல்புகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இமய பனிச்சாரல்களுக்கிடையே ஒரு யோகியாக நான் வாழ்ந்த தொல்கால வாழ்க்கையின் தெளிந்த நினைவுகள் என்னுள் எழுந்தன. அவர் போன பிறவியில் இமாலயத்தில் வாழ்ந்தத அந்த ஒரு நினைவு குழந்தை பருவத்திலே அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. கடந்த காலத்தின் இத்தோற்றங்கள் ஏதோ ஒரு வரையறை அற்ற தொடர்பின் மூலமாக வருங்காலத்தை கூட காண உதவின. அவருக்கு சின்ன வயசுலேயே வருங்காலத்தை, அதாவது ஃபியூச்சரை பார்க்குற அந்த சக்தி இருந்துச்சான் அப்படின்னு அவர் சொல்றாரு. குழந்தை பருவத்தின் இயலாமையினால் எழுந்த அவமானங்கள் பற்றி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உணர்ச்சிகளை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் திறமையின்றி இருந்ததையும் நடமாட இயலாதிருந்ததையும் நான் மனக்கசப்புடன் உணர்ந்தேன். சின்ன வயசுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சிருக்காரு. அதை சொல்றாரு. என் உடலின் பலவீனத்தை நான் உணர்ந்தபோது பிரார்த்தனைகள் என்னுள் பொங்கி எழுந்தன. இது எனக்குமே நடந்துச்சு. நான் எப்பெல்லாம் சில விஷயம் செய்ய முடியாம தவிக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்குமே நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்குமே அது ஒரு பூஸ்டப்பா இருந்திருக்கு. ஸோ அவர் ஒரு ஞானின்றதுனால அவருக்கு இன்னும் பல மடங்கு இருந்திருக்கும். தீவிர உணர்ச்சிகரமான என் வாழ்க்கை பன்மொழிகள் வார்த்தைகளில் என் மனதுள் வெளிப்பட்டது. என்னுள் ஏற்பட்ட பன்மொழிகளின் குழப்பத்திற்கிடையில் நான் படிப்படியாக என்னுடையவர்களின் வங்காள சொற்களை செவிமடுக்க பழகி கொண்டேன். அவர் வங்காளம் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுவும் அவரோட தாய்மொழியும் கூட. பொம்மைகளுடனும் கால் விரல்களுடனுமான விளையாட்டிற்குள் அடங்கிவிட்டதாக பெரியவர்களால் கருதப்படும் மழலையின் மனம்தான் எத்துணை ஏமாற்ற வல்லது. அவர் சின்ன வயசுல குழந்தைத்தனமா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அவர் அனுபவிக்கல. எனது உள்மனம் கொந்தளிப்பு அதற்கு ஈடு கொடுக்க முடியாத என் உடலும் அடிக்கடி பிடிவாதமான அழுகைகளை உண்டாக்கின. என் வேதனையை கண்டு எதுவும் செய்வதறியாத என் குடும்பத்தினரின் திகைப்பை நான் நினைவு கூறுகிறேன். அவர் சின்ன வயசுல அவரோட வேதனையை பார்த்து அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாம். மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளும் என்னுள் குவிகின்றன. என் தாயின் சீராட்டல்கள் மற்றும் மழலை சொற்களை உதிர்க்கவும் தளிர்நடை பயிலவும் மேற்கொண்ட என் முதல் முயற்சிகள் உடனுக்குடனேயே மறக்கப்படும். இத்தொடக்க வெற்றிகள்தாம் தன்னம்பிக்கையின் இயற்கையான அடிப்படையாகும். தொலைதூரம் ஊடுருவும் என் நினைவுகள் தனிப்பட்ட அனுபவம் இல்லை. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஏற்படும் திடீர் மாறுதல்கள் தங்கள் உள் உணர்வுகளை தடை செய்வனவர் பாதுகாத்து கொள்ளும் யோகிகள் பலர் உண்டென அறிகிறோம். மனிதன் ஓர் உடல் மட்டுமேயானால் அதை இழக்கும்போது அவனே இல்லாதவனாகி விடுகிறான். ஆனால் காலங்காலமாக தீர்க்கதரிசிகள் கூறுவது உண்மையெனில் மனிதன் அடிப்படையில் உடல் சார்பில்லாத எங்கும் நிறைந்துள்ள ஆன்மாவேதான். ஞானிகள் சொல்றாப்புல இந்த விஷயம், அதாவது முன்ஜன்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா
மனுஷர்களுக்கு வந்து உடலே இல்லாமல் கூட எங்கே வேணாலும் இருக்க முடியும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. வினோதமாக தோன்றிய போதிலும் குழந்தை பருவத்தின் தெள்ளிய நினைவுகள் மிகவும் அபூர்வமில்லை. பல நாடுகளில் பிரயாணம் செய்யும் பொழுது உண்மையே பேசும் அநேகர் வாயிலாக அவர்களுடைய குழந்தை பருவத்தின் நினைவுகளை கூட கேட்டறிந்திருக்கிறேன். அவர் வந்து நிறைய நாட்டுக்கு வந்து பயணம் செஞ்சிருக்காரு. அப்போ வந்து அவர் நிறைய பேரை பார்த்து அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட சின்ன வயசு பருவத்தை கூட வந்து அவர் சொல்லும்போது அது வந்து அவர் கேட்டிருந்திருக்காரு. நான் வடகிழக்கு இந்தியாவில் இமயமலைக்கு அருகில் உள்ள கோரக்பூரில் 1893ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி பிறந்தேன். என் முதல் 8 ஆண்டுகள் அங்கே கழிந்தன. இதுதான் வந்து அவங்க அம்மா அப்பா. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ரொம்ப ஒரு தெய்வீக கடாட்சமோட நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து தீவிர லாஹிரி மகாசாயருடைய சீடர் அவர். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி, அவர், அவங்க தங்கச்சி, அவரோட தம்பின்னு நினைக்கிறேன், தம்பியா அண்ணனான்னு தெரியல, மஜும்தார் அவங்களுடைய அண்ணன். இதில் வந்து இடது பக்கம் சின்ன வயசில் இருக்கிறது வந்து யோகானந்தர், வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஜித்தேந்திரா மஜும்தாரா அவங்களோட அண்ணன். அடுத்தது இது வந்து யோகானந்தர் மூத்த சகோதரி உமா, 2 சகோதரிங்க அவங்களுக்கு. ஸோ இந்த 4 ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து ஒன்று வந்து யோகானந்தர் சின்ன பையனாக இருக்கிறது, அதுக்கு பெரிய பையனாக இருக்கிறது வந்து அவங்களுடைய அண்ணன், இந்த பக்கம் சின்ன பொண்ணாக இருக்கிறவங்க அவங்க சகோதரி, இந்த பக்கம் இன்னொரு சகோதரி 2 பேரும் நிற்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது. நாங்கள் 8 குழந்தைகள். எங்கள் அப்பா முகுந்தா லால் கோஷ் என்ற நான் 2வது மகனும் 4வது குழந்தையும் ஆவேன். இது புரியல, எனக்கும் புரியல. என் தாய் தந்தையர் வங்காளியர், சத்திரியர் வகுப்பை சேர்ந்தவர்கள். அவங்க சத்திரியர்கள். அவங்க இருவரும் இறையருளால் தெய்வத்தன்மையுடன் விளங்கினார். கண்ணியமானதும் சாத்வீகமானதும் ஆகிய அவர்களது பரஸ்பர அன்பு என்றுமே அற்பமான முறையில் வெளிப்பட்டதில்லை. பெற்றோர்களின் இதமான சூழ்நிலை துள்ளித்திருந்த 8 இளம் ஜீவன்களுக்கு அமைதி நிறைந்ததொரு மையமாக விளங்கியது. அவங்களோட பாசம் வந்து அவ்வளோ எளிதில் வந்து கிடைக்காதாமா. அவங்க வந்து அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க போல. தகப்பனார் பகவதி சரண் கோஷ் அன்பும் ஆழ்ந்த சிந்தனையும் சில சமயங்களில் கண்டிப்பும் உடையவராக இருந்தார். நல்ல அப்பான்னா அப்படிதான் இருப்பாங்க. அவரிடம் நாங்கள் மிக பிரியத்துடன் இருந்தோம். மரியாதை காரணமாக சற்று விலகியே இருந்தோம். கரெக்ட். ஒரு திறமை வாய்ந்த கணித மேதையும் தர்க்க சாஸ்திரத்தில் நிபுணருமான அவர் தன் அறிவினாலேயே பெரும்பாலும் வழிநடத்தப்பட்டார். ஆனால் தாயாரோ இதயங்களின் ஓர் அரசியாக இருந்து எங்களுக்கு அன்பின் மூலமாகவே கற்பித்தார். தாயாரின் மறைவுக்கு பின் தகப்பனார் உள்ளார்ந்த கனிவை அதிக வெளிப்படுத்தலானார். அச்சமயங்களில் அவருடைய பார்வை என் தாயின் பார்வையை போன்று மாறி தோற்றமளிப்பதை நான் பல தடவை கண்டிருக்கிறேன். அவங்க அம்மா இறந்துட்டது பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த கண் வந்து அவங்க அம்மாவை போலவே மாறுச்சாம்மா. அவர் வந்து சொல்றாரு, தாயின் முன்னிலையில் ஆரம்ப கால நாட்களில் குழந்தைகளாகிய நாங்கள் மத சாத்திரங்களுடன் இனிப்பு கசப்புமான தொடர்பு கொள்ளலானோம். அவங்க சின்ன வயசுல வந்து அவங்க மரபு என்னமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. தாய் மகாபாரதம், ராமாயணம் ஆகியவற்றிலிருந்து பொருத்தமான கதைகளை அவ்வப்போது சமயத்திற்கு ஏற்றவாறு எங்களை திருத்துவதற்கு திறமையுடன் கூறுவார். இச்சமயங்களில் கண்டிப்பதும் கற்றுக் கொடுப்பதும் சேர்ந்தே நடைபெறும். ஃபேமிலின்னா அப்படிதான், எல்லாரோட ஃபேமிலிலையுமே அப்படிதான். தகப்பனாருக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் அவர் அலுவலகத்திலிருந்து வரும்போது அவரை வரவேற்க அன்னை குழந்தைகளாகிய எங்களுக்கு பிற்பகலில் அழகாக உடை உடுத்தி சாயந்தரத்தில் அலங்கரித்து விடுவார். பாரதத்தின் பெரிய கம்பெனிகளின் ஒன்றான, அதாவது இந்தியாவிலே பெரிய கம்பெனியான நாக்பூரில் இருக்கிற ரயில்வே கம்பெனியில் துணைத் தலைவருக்கு சமமான ஒரு பதவியில் இருந்திருக்கிறாரு. அவர் வேலையின் காரணமாக அடிக்கடி பயணம் செய்தே நேர்ந்தது. என் குழந்தை பருவத்தில் எங்கள் குடும்பம் பல நகரங்களில் வசித்தது. அவர் வேலையின் காரணமாக அடிக்கடி பயணம் செய்ய நேர்ந்தது. ஸோ அப்பாவுக்கு வந்து அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குது போல. அதனால வந்து அவங்க வந்து பல நகரங்களில் வாழ்ந்திருக்கிறாங்க. தேவை உள்ளவர்களுக்கு தாராளமாக அள்ளித் தருபவர் அன்னை. தந்தையும் கனிவான குணம் உடையவர் தாம். எனினும் சட்ட ஒழுங்கு முறையில் அவருக்கு இருந்த பற்றுதல் குடும்ப வரவு செலவு வரையிலும் பரவி இருந்தது. ஒரு தடவை அன்னை 2 வாரங்களில் தந்தையின் ஒரு மாத வருமானத்திற்கு அதிகமாகவே ஏழைகளுக்கு அன்னமிடுவதில் செலவழித்து விட்டார். தகப்பனார், நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீ உன் தான தர்மங்களை தயவு செய்து சமாளிக்கக்கூடிய ஒரு வரையறைக்குள் வைத்துக்கொள் என்பதுதான். அவங்க அப்பா வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, நீ வந்து எல்லாத்தையும் எடுத்து
தானம் கொடுத்துட்ற, தயவு செஞ்சு நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போல. குழந்தைகளிடம் தான் மனத்தாங்களை பற்றி எந்த குறிப்பும் காட்டாமல் அவர் ஒரு குதிரை வண்டி கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். நல்லது, நான் என் அன்னையின் வீட்டிற்கு செல்கிறேன் என்றார். காலங்காலமாக கடைபிடிக்கப்படும் ஒரு கடைசி அஸ்திரம். நாங்கள் எல்லோரும் அதிர்ச்சியடைந்து அழுது புலம்பினோம். நல்ல வேளையாக எங்கள் தாய்மாமன் அச்சமயத்தில் வந்து சேர்ந்தார். அவர் சில அனுபவமிக்க அறிவுரைகளை தந்தையின் காதில் முணுமுணுத்தார். அவை பன்னெடுங்காலமாகவே வழக்கத்தில் இருந்து வருபவை என்பதில் ஐயமில்லை. தந்தை சில சமாதான சொற்களை கூறிய பின்னர் அன்னை மகிழ்ச்சியுடன் வண்டியை திருப்பி அனுப்பினார். என் தாய் தந்தையருக்கு இடையே நான் அறிந்த ஒரே பூசல் இவ்வாறு முடிந்தது. ஆனால் அவர்களுக்கே உரித்தான ஒரு வாக்குவாதம் எனது நினைவிற்கு வருகிறது. கஷ்டத்தினால் நம் வீடு தேடி வந்திருக்கும் ஓர் அப்பாக்கியவதிக்கு தயவு செய்து ஒரு 10 ரூபாய் கொடுங்களேன். அன்னையின் முறுவலில் அதற்கே உரித்தான தூண்டுதல் இருந்தது. சரி, அது வைஃப் ரிக்வஸ்ட் பண்ணி அது ஒரு இதுவாக கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. 10 ரூபாய் எதற்கு? 1 ரூபாய் போதுமானது. தகப்பனார் ஒரு தகுந்த காரணத்தையும் சேர்த்து கொண்டார். எனது தந்தையும் அவருடைய பெற்றோர்களும் திடீரென இறந்ததும் எனக்கு முதலாக ஏழ்மையை பற்றி அனுபவம் ஏற்பட்டது. பல மைல்கள் நடந்து பள்ளி செல்லும் முன் எனது ஒரே காலை உணவு ஒரே சிறிய வாழைப்பழம்தான். பிறகு நான் பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடரும் போது எனது அத்தியாவசிய தேவையினால் உந்தப்பட்டு ஒரு செல்வந்தரான நீதிபதியிடம் மாதந்தோறும் எனக்கு 1 ரூபாய் உதவி செய்யுமாறு முறையிட்டேன். அவர் 1 ரூபாய் கூட பெரிய தொகைதான் என்று கூறி நிராகரித்து விட்டார். பார்த்தீர்களா, அந்த ரூபாயின் மறுப்பை எவ்வளவு கசப்பாக நினைவு கூறுகிறீர்கள். அன்னையின் இதயம் உடனடியாக வாதிட்டது. அவசரமாக தேவைப்படும் 10 ரூபாய் மறுக்கப்படுவதை உங்களைப் போலவே இப்பெண்ணும் வேதனையுடன் பிற்காலத்தில் நினைவு கூற வேண்டுமென்றா நீங்கள் விரும்புகிறீர்கள்? உனக்குத்தான் வெற்றி. காலங்காலமாக வெல்லப்பட்டு வரும் கணவன்மார்களின் முகப்பாவத்துடன் அவர் தனது கைப்பையை திறந்து, இதோ ஒரு 10 ரூபா, இதை எனது நல்வாழ்த்துக்களுடன் அவளிடம் கொடு. எந்த ஒரு புது யோசனைக்கும் எனது தந்தை முதலில் இல்லை என்றே சொல்லும் சுபாவமுடையவர். அது இயல்பா அப்பாக்களுக்கே இருக்கிறது தானே. எனது அன்னையிடமிருந்து மிகச் சுலபமாக அனுதாபத்தை பெற முடிந்து அந்த பெண்ணிடம் எனது தந்தை நடந்து கொண்ட முறை அவருடைய வழக்கமான எச்சரிக்கைக்கு ஓர் உதாரணமாக இருந்தது. எதையும் உடனே ஒப்புக்கொள்வதில் அவருக்கு இருந்த தயக்கம் உண்மையில் சிந்திச்சு செயல்பட வேண்டும் என்ற கொள்கையை மதிப்பதாக தந்தையினுடைய தீர்ப்புகள் நியாயமாகவும் சரிசமமாகவுமே இருந்தன. நான் எப்போதும் கண்டுள்ளேன். சரிசமமாகவும் இருந்தன என்பதை நான் எப்போதும் கண்டுள்ளேன். என்னுடைய பல வேண்டுகோள்களை, அது விடுமுறையின் சுற்றுலா பயணமாக இருந்தாலும் சரி அல்லது புது மோட்டார் சைக்கிள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஓரிரு நியாயமான காரணங்களுடன் கூறினால் அவற்றை அவர் தவறாது பூர்த்தி செய்து விடுவார். தந்தையார் தன் குழந்தைகள் சிறு வயதினராக இருந்தபோது அவர்கள் மீது மிக கண்டிப்புடையவராக இருந்தார். ஆனால் தன்னை பற்றி அவரது மனப்பாங்கு மிக மிக தீவிரமான தன்னல மறுப்பே. உதாரணமாக, அவர் சினிமாவிற்கு சென்றதே இல்லை. பல ஆத்மா சாதனைகளில் ஈடுபடுவதும் பகவத்கீதையை படிப்பதும் தான் அவரது பொழுதுபோக்கு. எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து பழைய காலணிகளை கூட அவை அடியோடு உபயோகமற்று போகிறவரை அணிவார். மோட்டார் கார் தமான பிறகு அவருடைய புதல்வர்கள் கார்களை வாங்கினார்கள். ஆனால் அவரோ தினமும் அலுவலகத்திற்கு இழுவண்டியிலேயே சென்று வந்தார். அது கௌரவமா எல்லாரும் பார்க்கறது தான். அதிகாரத்துக்காக பணம் சேர்ப்பதில் தந்தைக்கு ஆர்வமில்லை. ஒரு தடவை அவர் கல்கத்தா நகர வங்கியை தொடங்கி அதை முறையாக செயல்பட வைத்த பிறகு அதில் எந்தவிதமான பங்குகளையும் ஏற்று லாபமடைய மறுத்துவிட்டார். தன் ஓய்வு நேரங்களில் ஒருபோது கடமையை செய்ய விரும்பினார், அவ்வளவுதான். ஸோ அவர் ஒரு பேங்கை ஸ்டார்ட் பண்ணி அதை நல்லா ரன் பண்ற வரைக்கும் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு உண்டான எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்போ அல்லது அதுக்கு உண்டான சலுகையோ எதுவுமே வாங்காம வந்திருக்கிறாரு. இது உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு தேதியில நம்ம யாருமே விட்டு கொடுக்க மாட்டோம். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ அந்த காலத்தில் ஒரு நிறுவனத்தை வளர்த்து எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆனால் அப்பவே அவர் எந்த ஒரு பங்குமே வாங்கலை. அவர் 3 மனிதர்களின் வேலையை செய்திருக்கிறார் என்று அந்த கணக்காளர் கம்பெனி அதிகாரிகளிடம் கூறினார். அவருக்கு கம்பெனியிலிருந்து ரூபாய் 1,25,000 ரூபாய் ஈட்டு தொகையாக சேர வேண்டியிருந்தது. கம்பெனியின் பொருளாளர் அத்தொகையை எங்கள் தந்தையாருக்கு ஒரு காசோலை அனுப்பினார். எனது தந்தை இது ஒரு பெரிய விஷயமாக படவில்லை. அவர் அதை குடும்பத்தினரிடம் கூற மறந்து விட்டிருந்தார். வெகு நாட்களுக்கு பின் வங்கியிலிருந்து அறிவிப்பில் பெரும் வைப்புத் தொகை
குறிக்கப்பட்டிருப்பதை பார்த்து எனது தம்பி விஷ்ணு அவரிடம் இதை பற்றி விசாரித்தான். அவர் வந்து இதில் பெருசாக பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் போல. எதையும் சமநிலையில் பார்க்க வேண்டும் என்ற கொள்கை உடையவன் லாபத்தால் மகிழ்வதும் இல்லை, நஷ்டத்தால் கலங்குவதும் இல்லை. ஸோ வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிட்டோம்னா ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வப்போ ரொம்ப பரபரப்பாக சந்தோஷமாக பூரிப்படையாமல் நார்மலாக ஹேண்டில் பண்ணோம்னா இந்த பக்குவம் வந்து நமக்குமே கிடைக்கும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான். எந்த சமநிலையில் பார்க்க வேண்டும் என்ற கொள்கை உடையவன் லாபத்தால் மகிழ்வதும் இல்லை, நஷ்டத்தால் கலங்குவதும் இல்லை. இவ்வுலகில் மனிதன் வரும்போது ஒரு காசும் கூட இல்லாமல் தான் வருகிறான், போகும்பொழுது ஒரு ரூபாய் கூட இல்லாமல் தான் போகிறான் என்பது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அவங்க அப்பா வந்து அந்த காசு விஷயத்தில் எவ்வளோ இயல்பாக, அதாவது ரொம்ப பரபரப்பு இல்லாமல் ரொம்ப ஷாக் ஆகாமல் அதை எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணாருன்றது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த அத்தியாயத்தினோட தொடக்கம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது போல் இன்னும் நிறைய இந்த புத்தகம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து அழகாக ஒரு கதையை சொல்லிட்டு வருவேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் இந்த புத்தகத்தை படித்து சொல்கிறது. ஸோ வந்துட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லி தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.